உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசாரா பயிற்சி. எப்பவுமே குரு பகவான் அடுத்த வருஷம் தான் பயிற்சி ஆகும். இந்த வருஷத்துல அதிசார பயிற்சினா கொஞ்சம் வேகமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாங்க. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அக்டோபர் 18 வந்துட்டு நவம்பர் மாதம் ஒரு 2வது வாரம் வரைக்கும் இருப்பார், ஒரு 14-15 வரைக்கும். அப்போ இந்த பயிற்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அருமையான பலன், ஒரு அற்புதமான பலன். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம். அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அவங்க வாழ்க்கையில ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஆகப்பட்டது ஒரு நல்ல நிம்மதி இல்லாமல், நல்ல சந்தோஷம் இல்லாமல், நல்ல வாழ்க்கை அமையாமல், அந்த வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாமல், சேர்ந்து வாழ்ந்தாலும் திருப்தி இல்லை, சண்டை சச்சரவு, எவ்வளவு காசு பணம் வீடு பங்களா காரு எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை. ஏதோ அவங்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுடைய கண் பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சமாகறாங்க. அப்ப இதனால நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வேலையின் காரணமாகவோ, நீங்க ஃபாரின்ல இருக்கலாம், உங்க மனைவி இந்தியாவில் இருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், கண்டிப்பாக நீங்க சேர்ந்துருவீங்க. பிரச்சனையின் காரணமாக பிரிந்திருந்தாலும், மன வருத்தத்தோடு இருந்தாலும், கண்டிப்பாக நீங்கள் பல வருட காலம் பிரிஞ்சிருந்தாலும் இந்த பீரியட்ல ஒன்று சேர்ந்து ஒன்றாக நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. இது உறுதி, இது நடக்கும். இங்க கமெண்ட் பாக்ஸோடு கண்டிப்பா எழுதுவீங்க. அதே சமயத்துல நீங்க பணம் ரொம்ப கஷ்டம், நான் நல்லா இருந்தேன், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு பிஸ்னஸும் போச்சு, நான் அடுத்தவங்க நம்பி மோசம் போனேன், எனக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இன்னைக்கு நான் வெறும் ஆளா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிலர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்க பல முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நல்ல பொசிஷன்ல வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் உங்க ஜென்மத்திலேயே இதற்கு முன்னாடி இருந்தார். அப்படி இருந்து உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாரு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்தை கொடுத்தாரு. குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனையை கொடுத்தாரு, பழக்க வழக்கத்திலையும் பிரச்சனையை கொடுத்தாரு. ஏன்னா 7ஆம் இடத்து பாதகாதிபதி உங்க ஜென்மத்திலேயே உங்க ராசியிலேயே இருந்தது தான் தப்பு. இப்ப இந்த ராசியிலிருந்து வெளியில் வந்துட்டார் இல்லையா, அது உச்ச பலத்தோடு இருக்கிறார் இல்லையா குரு பகவான். இந்த குரு பகவான் நினைத்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்ற முடியும். அப்ப மாற்றக்கூடிய ஸ்தானத்துக்குத்தான் இப்ப அந்த குரு பகவான் வந்திருக்கிறாரு. இதனால மிதுன ராசிக்காரங்களே, மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இதற்கு மேல நல்லபடியாக சந்தோஷமாக இழந்ததை அடைந்து நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. பெண்களுமே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய பாதிக்கப்பட்டீங்க, வேலைக்கு போயும் நிம்மதி இல்லை,
குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் உங்க தலையில போட்டுக்கிட்டு குடும்பத்தை, கணவரை பார்த்து, உங்க மக்களை பார்த்து, நீங்க சம்பாதிக்கிற காசுல ஒரு ரூபா கூட நீங்க யூஸ் பண்ணாம குடும்பம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு பார்த்து 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 இன்னைக்கு ஏமாந்து போய் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமேலாவது வாழ்க்கையில் நல்லா இருப்புமா அப்படின்னா கண்டிப்பாக இருப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நான் இது மனசார சொல்றேன், இது கண்டிப்பாக நடக்கும். உங்க மக்களும் தலையெடுத்து அவங்க என்ன படிக்கணுமோ அதை படிப்பாங்க. எந்த இன்டர்வியூ போனாலும் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்க்கை அமைஞ்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த வேதனை எல்லாமே தீரும். அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் என்பது ஆபத்தானது, ஒரு விபரீதமானது. கடன், கஷ்டம், கண்டம், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, இதுதான் 8ஆம் இடம். இப்போ அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை தீரும், வம்பு வழக்கு தீரும். உங்க கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. இப்போ அந்த 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய ரூட் கிளியரா இருக்கும். உங்களுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சந்தோஷமான, ஒரு மன நிம்மதியான, ஒரு செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையுமே யாராலையுமே பாதிக்கப்பட மாட்டீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா தடுக்கி விட்டு கீழே விழ வச்சவங்க அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்கள்கிட்ட இருந்தது. இப்போ அதை செயல்படுத்த போறீங்க. கண்டிப்பா அது செயல்படும், நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கலாம் முடியும். உங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த உண்மையான வாழ்க்கையை இப்போ வாழ போறீங்க. கண்டிப்பாக காத்திருங்கள், நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா புதன் பகவான். கும்பகோணத்துல புதன் பகவானுக்குன்னு தனியாக கோயில் இருக்குது. அந்த புதன் பகவானை திருவெண்காட்டில் அந்த புதன் பகவானை வணங்குவாங்க. அது போக இந்த குரு தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமை நாளில் சுண்டக்கடலை மாலை போட்டு வணங்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நீங்கள் ஜாதகம், உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.